கருடனுக்கும் யமதர்மராஜனுக்கும் இடையில் நடந்த உரையாடலே இந்த கதை. ஒரு நாள் யமதர்மராஜா ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். ஐயோ, இந்த யமனின் பார்வை குருவியின் மேல் போகிறதே, அதை எப்படியாவது அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமே என்று கருட பகவான் நினைத்தார். உடனடியாக அந்த புறாவை பல மைல் தூரம் தூக்கி கொண்டு சென்று ஒரு பாதுகாப்பான மரப்பொந்தில் வைத்தார். இருந்தும் அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண நேரத்தில் அந்த புறாவை விழுங்கியது. குருவியை யமனிடமிருந்து காப்பாற்றி பாம்புக்கு இரையாக்கி விட்டோமே என்று கவலையுடன் வருந்தியது கருடன். கவலையுடன் பறந்து வந்த கருட பகவானை உற்று கவனித்தார் யம தர்மராஜன். உடனே கோபமுற்ற கருட பகவான், அந்த புறாவை வேண்டுமானால் உம்மால் கொள்ள முடியும், விஷ்ணு பகவானை முதுகில் சுமந்து செல்லும் என்னை நீர் எதுவும் செய்ய முடியாது என்று கத்தியது. இதை கேட்ட யமதர்மன், நீர் என்னை தப்பாக புரிந்து கொண்டீர். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சற்று நேரத்தில் 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு பாம்பினால் இறக்க நேரிடும் என்று எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழும் என்று யோசித்து அந்த குருவியை பார்த்து கொண்டிருந்தேன். அதற்குள் விதிப்படியே எல்லாம் நடந்துவிட்டது என்று கூறினான். வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அது நடந்தே தீரும். அதனால் நடக்கப் போவதை எண்ணி கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக பிறருக்கு உதவும் வகையில் சிறப்பாக வாழ்வோம்.